மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் நீங்கள் தயாங்கோட வெளியில் போயிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே அவனோட டர்ன் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கிட்டு போயிருப்பான். மற்ற பாய்ஸ்லாம் ஆடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜேகே உங்களை அப்படியே வந்து பெட்டில் லைக் பண்ணிவிட்டு அவனும் உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே இது வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே பேபி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் மட்டும் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபீல் மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு பயங்கர டயர்ட். ஸோ நீங்கள் அப்படியே பேசாமல் தான் இருக்கீங்க. அவனும் உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களை அப்படியே லிக் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்தையும் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ஓகே நீ எதுவும் வந்து பண்ணாத, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் அவனுக்கும் சேர்த்து பெட்ஷீட் பொத்திட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடான். உங்களை சும்மா ஹோல் மட்டும் பண்ணிவிட்டு தூங்குறான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது பார்க்க உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கா. பக்கத்தில் ஜேகேவை காணும். அப்பாடா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. போய் நீங்கள் ரெஃப்ரெஷ்லாம் ஆக்கிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வரும்போது ஜேகே உள்ளே வரான். ஜேகே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கான். செம்ம ஸ்வெட்டிங். அப்படியே வந்து நிற்கிறான் அவங்க பக்கத்தில். நீங்களும் இப்போ தான் ஏதோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு தெரியும் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகே இல்லைங்கிற தைரியத்தில் டவலோடு வந்திருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்னதும் நீங்கள் டக்குன்னு தெரியும் பார்க்குறீங்க. ஜேகே அப்படின்னு என்ன பேபி காலையிலே செம்ம தரிசனமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே அவங்களோட மேலே ரிஸ்ட் 2க்கும் நடுவில் ஒரு ஃபிங்கரை விடான்ட்டு அப்படியே இந்த டவலை இழுக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஷையாக. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு ஜேகே மார்னிங்கே வா அப்படிங்கிறீங்க. ஹே நைட்டு தான் ஒன்றும் பண்ண விடலை, இப்போயாச்சும் அப்படின்னு சொன்னான். ஜேகே மேலே ஒரே ஸ்வெட்டாக இருக்குது, போ அங்கிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு தள்ளுறீங்க. ஹே உன்னை யார் நான் வரத்துக்குள்ளே குளிக்க சொன்னான். பேபி ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்கிறான். நோ ஜேகே நைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கில் அப்படியே அப்படின்னு சின்னதாக அப்படியே ஹிக்கல்ஸ் அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு நீங்கள் சொல்கிற ஜேகே அப்படிங்கிறது செம்ம கிக்காக இருக்குது. ஜேகே அப்படியே சொல்லு பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் டவலை அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் இப்போ டக்குன்னு அப்படியே டவலை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே அப்படின்னு என்னடி இப்படிலாம் ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசினேன், அப்புறம் என்னால் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் வைக்கிறான். நீங்கள் அப்படியே ப்ளீஸ் ஜேகே இப்போவே வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ நான் பார்க்க செம்மையாக இருக்காடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தொடையிலலாம் அப்படியே சின்னதாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜேகே எனக்கு முடியல, மறுபடியும் குளிக்க வச்சிருவோம் போலையே இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளிட்டு போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் குளிச்சிட்டேன், திருப்பி இல்லாத வேலை பார்க்காதீங்க அப்படின்னு அவன் அப்படியே சிரிச்சிட்டே சரி நான் குளிக்க போகிறேன் நீ வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், பரவாயில்ல வாடி சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் வேலைக்கு நீ போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. ஜேகே சிரிச்சிட்டே அப்படியே போயிடறான். அவன் போய் குளிக்க போனதும் நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கீங்க. கீழே போகிறதுக்கு முன்னாடி ஜேகே வந்துடுறான். பேபி கதவை மட்டும் திறந்துடாத அப்படின்னு. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீ மட்டும் இப்போ கீழே போனால் எல்லோரும் உன்னை பிடிச்சிக்குவானுங்க, ஸோ போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ரொம்ப ஓவர் அவங்களும் அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க.
எஸ்டர்டே தயாங் கூட வெளியில் போயிருந்தியே, அப்போ நீ எங்களெல்லாம் தேடினியா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய், நான் மிஸ் பண்ணலன்னு யார் சொன்னா? என்னை தயாங் தான் எதுவுமே பண்ணவில்லை. அவன் பண்ணவில்லைன்னா நீயும் பண்ணல தானே. ஸோ இன்றைக்கு என்னோட டே. ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். ஹே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு நீ சொல்கிறீங்க. என்னாடி ஓவர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்டர்டே எங்களை தூங்க வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இன்றைக்கி செய்தியாக பேசுகிற அப்படின்னு. ஏய், நீங்கள் அப்படியே கிட்ட வந்து ஜேகே ஹக் பண்ணி, என்ன ஜேகே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. இப்படியே என்னை ஏமாத்தாத, ஒழுங்காக ஓடி போயிரு, இங்கே நில்லு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்தே கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு வந்து பெட்டில் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு உங்கள் முன்னாடியே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கண்ணை முடிக்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டு, என்ன கண்ணை இதுக்கு முன்னே கண்ணை துறடி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பேபி கண்ணை துறடி, மாம்சம் பாருடி அப்படின்னா, ஐயோ போயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீ கண்ணை திறக்கல, உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டுரு அப்படிங்கிறான். நீங்கள் டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் முன்னாடியே உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, என்ன எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் நைட்டு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. ஐ ஆம் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எஸ்டர்டே நைட்டே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒன்லி ட்ரைலர்மா, இன்றைக்கி தான் நான் மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு, சரி காலையிலே எப்படிலாம் பேசுகிற ஜேகே நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, இப்படி ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு 1 வீக் ஆகுது, இன்றைக்கி தான் அவனை தொடவே சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறான். நேற்று மாதிரி இன்றைக்கி ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் இங்கே அசம்பிள் ஆகி ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேர் கீழே இறங்கதை பார்த்ததும், அப்பாடா இன்றைக்காவது பார்க்க முடிஞ்சே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் சரி வாங்க சாப்பிட்லாம், இன்றைக்கி சண்டே எல்லாருக்குமே லீவ் தான், ஸோ எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜினோப்பா சொல்லவும், அப்படியே ஜேகே ஜினோப்பாவை பார்த்துட்டு, ஹயாங் இப்போ ஏதோ சொன்னீங்க அப்படி தாண்டா, இன்றைக்கி சண்டே தானே எங்களுக்கும் லீவு, ஸோ இது நல்லா இருக்கே, எஸ்டர்டே அவன் கூட்டிகிட்டு போனப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு அப்படின்னு. அதே தான், அவங்க டே வரும்போது அவங்க கூட்டிகிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். இன்றைக்கு என்னோடய டே. ஸோ நீங்கள்லாம் சண்டேனால் வீட்டு வேலை இருந்தால் பார்த்துட்டு ஜாலியாக இருங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகே அப்படின்னு அமைதியாக இருக்கணும் டார்லிங், நீ அமைதியாக இரு, நீ வாயே தரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே அமைதியாக்கி விட்டுறான். நீங்களும் பாவமாக மற்ற பேரை பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையதான் அப்படின்னு சொல்லி ஹோபியோ தயாங்க போட்டு கூப்பிட்றான். டேய், நான் என்னடா பண்ணேன், நீ பண்ண வேலை தான், நீ காமிச்ச வழி தான் இப்போ அவனும் பண்ணுறான், இப்போ நாங்கள் இவளை இன்றைக்கும் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ டார்லிங் அப்படின்னு நீங்களும் ஹோபின்னு வாய் தக்கத்தில் ஜெக்கேவங்களை நல்லா அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, இந்த ஃபீலிங்ஸ்லாம் நம்ம நைட்டு வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்துக்கலாம், இப்போ வா அப்படின்னு சொல்லி உங்களை கடகடன்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். அப்போ ஜினோப்பா, டேய் அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னா சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அது சீக்ரெட், நாங்கள் 2 பேரும் வெளியில் கொஞ்சம் போகிறோம், ஸோ ஃபுட்டெல்லாம் நாங்கள் வெளியிலே பார்த்துக்குறோம், நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு வேணுன்னே நக்கலாக ஒரு டாட்டா சொல்லிட்டு போகிறா. ஜேகேவை பார்த்து எல்லோரும் செம்ம காண்டாகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு அவனும் ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே உம்முன்னு இருக்கீங்க. ஜேகே உங்களை, டார்லிங் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிங்க விண்டோ சைட் திரும்புறீங்க. அப்போ உங்கள் ஃபேஸ் அப்படியே திருப்பி உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்பில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பார் பேபி, அவங்க நினச்சலாம் ஃபீல் பண்ணாத, எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், அப்போ அவனுங்களும் வெளியில் கூட்டிகிட்டு போவானுங்க, ஸோ யாரோட டேவும் யாரும் கிளம்ஸி பண்ணக்கூடாது, இன்றைக்கி நம்மளோட டே, ப்ளீஸ் நீ விம்முன்னு இருக்காத, நம்ம 2 பேர் ஜாலியாக இருக்க தான் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லவும், நீங்களும் அதை புரிஞ்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறீங்க. இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறா. நீங்கள் ஜேகேவை அடிக்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெட் போடு அப்படின்னு உங்களுக்கு சீட் பெட்லாம் போட்டு விட்டு அவன் அப்படியே ட்ரை பண்ணுறான். அப்போ சாங் ஆல்சோ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் இப்போ அப்படியே திரும்பி பார்த்து, ஆமாம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளா சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறான். சர்ப்ரைஸா, சரி ஓகே அப்படின்னு அமைதியாகிட்டு, அப்புறம் ஆமாம் நம்ம மார்னிங் எழுந்ததும் இப்படி வந்துட்டோம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிங்க. வெயிட் டார்லிங், எனக்கு தெரியும், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக
ஆர்டர் பண்ணி 2 பேரும் நல்லா சாப்பிட்டுடுறீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி வெளியில் வந்துடுறீங்க. இப்போவாது சொல்லலாமே அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அதான் சர்ப்ரைஸ்னு சொன்னல, சும்மா சும்மா ஏன்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. அப்புறம் பார்த்தா வேற எங்கேயும் ஒரு பெரிய தீம் பார்க் தான் கூட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏய் தீம் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் உங்கள் பேரண்ட்ஸோடு வந்ததெல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. நீ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு கிட்டே வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் அவங்கள மிஸ் பண்ணவே இல்லை இப்போது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், என்னோட ஒரு பேரண்ட்ஸை தான் கடவுளை எடுத்துக்கிட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்கள விட மோர் தென் என்னை கேர் பண்ணுற 7 பேர்த்தை என் லைஃப்பில் கொடுத்துருக்காரு. இதுக்காக எது வேணாலும் நடக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ அந்த அளவுக்கு எங்களை பிடிக்குமா அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் போது எனக்கும் உங்களை பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே நிறைய ரைடெல்லாம் இருக்குது, வாட்டர் ரைடு எல்லாமே. நீங்கள் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரைடெல்லாம் போய்க்கலாம், அப்புறமா வாட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ரைட்லேயும் ஜாலியாக ரைட் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் திரும்பி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உன்னை இப்படியே பார்த்தா செம்மையாக மூடாகுது, நம்ம வேணால் இங்கேயே ஒரு ரூம் ஓடி சொல்லாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் சும்மா சொன்னேன்டி அப்படின்ட்டு சரி வா டைம் ஆச்சு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி தரேன். அங்கே ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் வாட்டர் ரைடு இருக்கிறது எல்லாத்துலேயும் போயிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்குது வேறு யாரும் இல்லை, உங்களை காலேஜில் ஒருத்தன் எப்படியாவது அடையணும்னு சொன்னானே அவனே தான். அவன் அப்படியே உங்களே இவன் என்ன இவன் கூட சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் டேய் மச்சான் என்ன உனக்கு இவ்வளோ தெரியலையா என்ன, காலேஜில் பார்த்ததும் கூட அப்படி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன், இவன் ஏன் இவனுங்க கூட அப்படி டேய் மறந்துட்டியா, அவள் தான் இவனுங்க 7 பேரையும் அதை வேற ஞாபகப்படுத்தாத, இவனுங்க 7 பேரையும் பணத்துக்காக தானே எப்படியும் மேரேஜ் பண்ணியிருப்பா. ஸோ டேய் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ண நினைக்கிற அப்படின்னு. டேய் நான் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண நினைக்கல, என்னை தேடி வரதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எது அவள் ஒன்றை தேடி வந்தாளா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. வருவா வர வைக்கிறேன், அவளுக்கு தேவை பணம், எனக்கு அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நீங்களும் ஜிக்கேவும் ஜாலியாக ஆடிட்டு அப்போது அங்கே ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் நல்லா சிங் பண்ணுறாங்களோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இதை பார்த்த ஜேகே உங்களை அங்கே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உனக்கு சிங்கிங் நல்லா வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது வருமாவா, அடப்பாவத்தேங்கிற மாதிரி அதெல்லாம் செம்மையாக பாடுவேன். எங்கே அப்போது இந்த காம்படிஷனில் வின் பண்ணி எனக்கு அந்த கிஃப்ட் வாங்கி கொடு அப்படி. பேபி அதுக்காக தானே உன்னை கூட்டிகிட்டே வந்தேன், நீ வா அப்படின்னு சொல்லி உங்கள் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டே ஸ்டேஜுக்கு போகிறான். அங்கே போய் மைக்கை வாங்கி எல்லாருமே பாடிட்டுருக்காங்க. இவனும் செம்மையாக பாடுறான். எல்லாரோட சாங்ஸை விட இவனோட சாங் செம்மையாக இருக்குது. நம்மளோட ஜேகேக்கா பாட சொல்லி தரணும். அப்படியே செம்மையாக சிங் பண்ணிவிட்டு அந்த கிஃப்ட்டையும் வின் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. ஆளும் செம்மையாக இருக்கான், அவன் வின் பண்ணி கிஃப்ட்டு வரைக்கும் கொடுத்துருவான். ஸோ லக்கி இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே உங்களை தான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ப்ரௌடாக வேறு இருக்குது. அப்படியே நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு இது செம்மையாக இருக்குது. ஏய் எவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க, முன்னாடி கன்னத்தில் கிஸ் கொடுக்குற, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பாடினேன் அப்படிங்கிறான். நீங்கள் அதுக்கு 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 சன்மானமா அப்படின்னு சொல்லி அவன் லிப்பில் கை வைக்கிறான். கொடுப்பாங்க இங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஏய் குடுடி ப்ளீஸ் அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கடன்னு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஓடுறீங்க. உங்கள் பின்னாடியே ஓடி வரான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு பேபி கிஸ்மி அப்படின்னு சொல்கிறான். ஏய் இது பப்ளிக் அப்படின்னு சொல்லுங்க.
ஏன் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் கிஸ் கேட்குறேன், அது எங்கே கேட்டால் என்னடி, எவன் என்ன கேட்பான் அப்படின்னு சொல்கிறான். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்னு அவனோட டிஷர்ட்குள்ளே நீங்கள் அப்படியே பூந்துக்கிறீங்க. ஜெகேக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது. உங்களை அப்படியே ஹக் பண்ணி சரி சரி சும்மா தான் அவனை டீஸ் பண்ணேன். அப்புறம் நீ இப்படி என் டிஷர்ட்டெல்லாம் பிடிச்சி என்கிட்ட வந்தேன், எனக்கு ரொம்ப மூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வரான். நீங்கள் திருப்பி ஓடுறீங்க, அவன் அப்படியே உங்களை ரன் பண்ணி வந்து பிடிக்கிறான். இப்படி ஜாலியாக 2 பேரும் விளையாண்டுட்டு சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ எஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஒரே தெரியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். காலையிலேருந்து வெளியே சுற்றிட்டோம், நைட்டாவது அவங்களோட டின்னர் சாப்பிட்லாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்புறம் தலையை குனிஞ்சிக்கிறீங்க. ஜெகே சிரிச்சிட்டு சரி சரி இப்போ என்ன உனக்கு, அவங்களோட டின்னர் சாப்பிட்ணும் அவ்வளோதானே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ பார்க்க கால் பண்ணி 2 பேரும் வீட்டுக்கு வரோம் டின்னருக்குன்னு சொல்லிடுறான். இங்கேயும் எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. தயாங்க அப்படியே முறைக்கிறாங்க. ஏண்டா அவன் கூட்டிகிட்டு போனதுக்கு தான் முறைச்சிங்க, ஓகே, இப்போ கூட்டிகிட்டு வரேன்னு தானடா சொன்னான், அதுக்கு ஏன்டா முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. நான் உன்னை விட ஜேகே கொஞ்சம் நல்ல பையன் அப்படின்னு சொன்னேன். எதே அப்படின்னு. ஆமாம், நீ காலையிலேருந்து நைட்டு கூட வெளியே தின்னுட்டு தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அவன் பார்த்தியா அட்லீஸ்ட் டின்னராவது எங்கள் கூட சாப்பிடட்டுன்னு கூட்டிகிட்டு வரான். உன்னை விட அவன் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறான். ஆட உங்களுக்கு வரும்லடா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்லிகிட்டு இருக்கான். இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் ஜெகே கையை பிடிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக வெளியில் வரீங்க. உங்கள் ஹேர் அப்படியே பறந்துட்டுருக்கு. அந்த பையன் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கான். அவன் அப்படியே நீங்கள் உங்களுக்கு யாருனே தெரியாதனால நீங்கள் பாட்டுக்கா கார் பார்க்கிங் க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அப்போது அப்படியே உங்களோட ஹேர் அவன் மேலே தான் படுது. அதுலேருந்து வர ஸ்மெல் அப்படியே அவன் ஸ்மெல் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான். பார்க்க அவனுக்கு உங்களை அப்படியே எடுத்துக்கொன்னு தோணுது. ச்சே, என்ன பொண்ணு இவ, செம்மையாக இருக்கா, இவளை ஒன் டேவாவது என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஜாலியாக ஜேகேவோட எப்பவும் போல் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதும் எல்லோரும் உங்களை எப்படா வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி கடகடன்னு ஓடி வந்து சுற்றி நின்றுக்கிறாங்க. அம்மா எங்கே போனீங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க ட்ரெஸ்ஸு ஈரமாக்க பார்த்து, என்ன ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது, டே எங்கடா போனேன் அப்படின்னு. ஹே நாங்கள் தீம் பார்க் போனோம் அப்படின்னு. அதெல்லாம் சரிடா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாட்டீங்க அப்படின்னு. அது ஐடியா பண்ணாமல் போயிட்டோம், அது இல்லாமல் இவ தான் ஜில்லுன்னு இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொன்னாதான். அவள் தான் சொன்னால் ஒன்றும் கறிவில்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவனை திட்டுறாங்க. பேபி இதுக்கு தான் நீ இவ்வளோ சீக்கிரம் வந்தியாடி எனக்கு திட்டு வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே இதில் ஜேகே மேலாம் எதுவும் தப்பு இல்லை, அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொன்னான், நான் தான் இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்னு வந்தேன். சரி சரி இப்போ என்ன, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதுக்கே அவனை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவோ ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகேவோ மார்னிங் விட்டதை இப்போ கண்டினியூ பண்ணலாங்கிறான். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒன்றா குளிக்கிறது இப்போதான் வரலன்னு சொல்லிட்டேன், இப்போ வா அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஜேகே வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் இழுத்துட்டு போய்கிட்டு அப்படின்னு கதவை சாத்திட்டு ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். 2 பேரும் அப்படியே நின்று நனைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களோட ட்ரெஸ் ஒன்று ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறான். அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டான். 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே ஜிக்கே பார்க்காம திரும்பி நினைக்கிறீங்க. அவனோ முழுசாக பார்த்துட்டேன், இப்போ தான் திருமொழி அப்படின்னு சொல்லி உங்களை திருப்பி விடுறான். நீங்கள் கண்ணை மூடி நிற்கிறீங்க. இப்போ கண்ணை நீ திறக்கலை அப்புறம் இங்கேருந்து வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்ணை திறந்து ஜேகே அப்படின்னு. ஐயோ இப்படியே பார்த்துட்டே இருடி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு அப்படியே உங்களை அவனே பாத் பண்ணிவிட்டு அவனும் பாத் பண்ணிட்டு வெளியே வரான். டவல் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. சிரிச்சுட்டே போகிறீங்க. இதை பார்த்தா மற்றவங்களுக்கு கொஞ்சம் வயிறு தான் எரியுது, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. சரி சரி வாங்க டின்னர் சாப்பிட்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்ததும் ஹோபியோ உங்களை பார்த்துட்டு, என்ன நீ தலையை கூட ஒழுங்காக தொட்டில் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்து ஜேகே டக்குன்னு பிடிங்கி, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியும் நீ போ அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ வந்துட்டு சுகா, ஏன் அவன் பண்ண என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சுகா நான் பண்ணுற கொடுன்னு போடுங்கிறான். இப்படியெல்லாம் சண்டை பண்ணீங்க. ஐயோ நானே பண்ணிக்கிறேன், யாரும் பண்ண வேணாம், இவனுங்க கிட்ட ஒரு வேலை சொல்லுது சும்மா இருக்கலாங்கிற மாதிரி, எப்பா எனக்கு யாரும் பண்ணாதீங்க நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு டவல் எடுத்து கட்டிக்கிறீங்க. அது இப்போ கொஞ்ச நேரத்தில் தண்ணியெலாம் இழுத்துரும், நீங்கள் போய் உட்காருங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட 3 பேர் மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. இது எல்லாத்தையுமே ரியா ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் மட்டும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்காளேன்னு, இதுக்கெல்லாம் நாளைக்கு உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சி ஏதோ பிளான் போட்டுட்ருக்கா. இங்கே நீங்கள் எல்லாரோடையும் ஜாலியாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு பக்கம் ஜெயிக்கவே இல்லை அப்படியே முறைக்கிறாங்க. டேய் நீ மட்டும் தனியாக கூட்டி போய் ஜாலியாக இருந்திருக்க, இன்றைக்கி லீவு தான், நாங்கள் வந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம், போகிறவங்க கூட சொல்லாமல் போயிட்டான், இல்லைன்னா நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னு. சொன்னால் வந்துடுவீங்க தானடா, சொல்லாமல் போனேன் அப்படிங்கிறான். இப்படியே எல்லோரும் கலாய்ச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு, சரி வா அப்படின்னு சொல்லி ஜெயிக்க கூப்பிட்றான். அப்போ அது மண்டேலேருந்து ரிவைஸ்லல அப்படின்னு, எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. என்னடா சொல்கிற? ஆமாம், இப்போது நீங்கள் ரிவைஸில் பண்ண டேட்டும் மண்டே எனக்கு, டியூஸ்டே தான் தயாங்க்கு அப்படின்னு சொன்னான். ஆமாம் இல்லை அப்படின்னு. ஸோ நாளைக்கும் என் கூட தான் வருப்பா, ஸோ இன்றைக்கி நைட்டு என் கூட தான் தூங்குவா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். இதை யோசிக்காமல் விட்டமே, இந்த பயலுக்கு குஷியை பற்றியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் செம நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிக்கே உங்களை செம ஹாப்பியாக, இவனுங்க கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கும் பேபி அப்படின்னு சொன்னால், நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு, எஸ்டர்டே எஸ்கேப் ஆகிட்ட, இன்றைக்கி முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்படியே வேணுக்குனே, இல்லை ஜேகே எனக்கு ரொம்ப டயர்டா. அடிங்க, என்னது டயர்டா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிற. நம்ம வெளியிலலாம் போய் சுற்றுறோம், இதெல்லாம் வேணாம். அங்கே கிஃப்ட்டு கொடுத்தப்போ கூட ஒரு கிஸ்ஸு கேட்டதுக்கு கன்னத்தில் கொடுத்து ஏமாற்றிட்ட, அதெல்லாம் முடியாது அப்படி. நீங்களும் இல்லை ஜேகே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை இனியும் பேச்சு கேட்குற மாதிரின்னு இந்த ஜேகே வாயை மூறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மேலே வந்து படுத்துக்கிறான். அவங்களுக்கு சிரிப்பு வருது. அப்படியே உங்கள் லிப்பை கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிஸ் அப்படியே லாங் ஆகிட்டே போகுது. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களோட நெக்கு சிக்கு அப்படின்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் செஸ்ட்டு ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காதுக்கிட்ட வந்து, பேபி இப்போது கோட் பண்ணலாமா, ஷல்வி அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகே ஜேகே அப்படின்னு அவனும் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிரெஸ்ட் ஒரு பக்கம் சக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே இன்செக்ட் பண்ணுறவங்க அண்டரில். அப்படியே உங்களுக்கு பெயின் வேறு. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே பேபி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்டரில் இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜேகேவை இன்சர்ட் பண்ணி இப்படியே உங்களோட நைட்டு செம்மையாக போயிட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கிடுறீங்க. மார்னிங் எழுந்ததும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் மேலே நிறைய குட்டி குட்டி பைட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் ஜேகேவை பைட்லாம் பண்ணி உங்கள் நெயிலெலாம் வச்சு கீறி வச்சுருக்கீங்க. எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே படுத்துருக்கீங்க. ஜேகேயோட மேலே இருக்கிற நெயிலில் ஊன்னு வந்துட்டு தொட்டு பார்க்குறீங்க. அப்போது ஜேகே வலிக்குதுடி ராட்சேசி அப்படின்னு சொல்கிறா. நீ மட்டும் நைட்டு என்ன பண்ண, என் உடம்பெல்லாம் பற்றில அப்படின்னு, எங்கே காமி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே வரான். சரிதான் மறுபடியும் மார்னிங்காக ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. ப்ளீஸ் டி 1 more அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இன்னும் அப்படின்னு எந்திரிச்சு ஓடுறீங்க. இதோட இந்த பார்ட் முடித்து நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.